ஹே ஹாய் வணக்கம். ஸோ நம்ம ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்கும் அல்லது ஸ்கூல் புத்தகத்தில் உள்ள எல்லா பாடங்களுக்கும் அதை விளக்கி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி லெக்சர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம அடுத்த கட்டமாக என்ன எக்ஸாமுக்காக வீடியோஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுனா அக்ரி ஏஓ எக்ஸாம் ரிலேட்டடாக வீடியோஸ் பண்ண போகிறோம். ஸோ விவசாயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் தான். அந்த விதத்தில் அக்ரி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம இந்த அக்ரி எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இதில் மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்ட்டுனா இந்த டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற ஏஓ எக்ஸாமில் அதுக்கான அந்த சிலபஸுக்கான பர்ஃபெக்டான நோட்ஸ். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்ட்டுனா 6th-லேருந்து 12th-குள்ளே இருக்க கண்டென்ட் தான், அதுக்குள்ளே என்ன படிக்கணும்னு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸை வச்சு 6th-லேருந்து 12th-குள்ளே இருக்க புத்தகத்தை வச்சு நம்ம படிச்சிடலாம். ஆனால் ஏஓ எக்ஸாம் அப்படின்னு வரும்போது அது எந்த இடத்துல படிக்கணும், என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்து நிற்கிது. இப்போ இதற்கு 2 விதமான பதில்கள் நம்ம சொல்லலாம். முதல் பதில் என்ன அப்படின்ட்டுனா, என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கணுமோ அந்த புத்தகங்களில் இருக்க நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கைப்பட எழுதி வச்சுருக்கோம். அந்த எழுதி வச்சிருக்க நோட்ஸை நீங்கள் பணம் கட்டி வாங்கிக்கலாம். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பணம் கட்டி வாங்கிக்கலாம். ஏன்னா அதன் பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது. அதனால அந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டுனா அதற்கான தொகையை கொடுத்து கைப்பட எழுதப்பட்ட அந்த ஏஓ மெட்டீரியல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒருவேளை இல்லை நான் கைப்பட எழுதப்பட்ட மெட்டீரியல் எனக்கு வேண்டாம், நானே நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னென்ன புத்தகத்தை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோலேயே சொல்ல போகிறோம். ஸோ அந்த புத்தகத்தை எல்லாம் வாங்கி அந்த புத்தகத்தில் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி நீங்களே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நம்ம ஏஓ எக்ஸாம் அது ரிலேட்டடாக வீடியோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் விஷயமா என்னென்ன புக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இது சொல்ல போகிறோம். நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். என்னென்னா சண்டைக்கு போகணும் அப்படின்ட்டுனா முதல்ல ஆயுதம் வாங்கணும். ஸோ கத்தி இல்லாமல் சண்டைக்கு போக முடியாது இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ அந்த ஆயுதம் ரெடி பண்ணிக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போருக்கு போக முடியும். அது மாதிரி அந்த ஆயுதம் அப்படிங்கிறத அந்த புத்தகங்கள் என்னென்ன தேவையோ முதல்ல அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் அதை படிச்சுக்கிட்டு அப்புறம் தான் போய் பரீட்சை எழுதணும். ஸோ கிட்டத்தட்ட அந்த வேலையை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். என்னென்ன புத்தகங்கள் தேவை அதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறோம். ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோவை தொடர்ந்து கவனிங்க. இது சார்ந்து உங்களுக்கு எது ஒரு கமெண்ட் இருந்தாவோ அல்லது இது முதல்ல இந்த வெயிட்டேஜ் அடிப்படையில் இந்த டாபிக் முதல்ல இருந்து பார்க்கலாம் அல்லது ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துடலாம், அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கமெண்ட் இருந்தது அப்படின்னாலும் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது சார்ந்த மெட்டீரியல் அக்ரி எக்ஸாம் தேவைப்படக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸு அல்லது மற்ற எந்த மெட்டீரியல் எதுவாக இருந்தாலுமே இங்கேயே கிடைக்கும். அனைத்து ஜாமான்களும் வாங்கும் ஒரே இடம், அந்த மாதிரி தான். நீங்கள் அதை கவனிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு see you. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம செஷனில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, ஹவு டு பிகம் அன் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு எக்ஸாம்ஸையும் நம்ம சிலபஸ் வைஸாக எப்படி அப்ரோச் பண்ணலாம், அண்ட் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை ப்ரிஃபர் பண்ணலாம், அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனுக்கு எந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் இந்த செஷனில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா காம்படிட்டர்ஸ்க்கும் சரி இந்த செஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான சில முக்கியமான எக்ஸாம்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, அடுத்தது ஐபிபிஎஸ்எஸ்ஓ அண்ட் தென் நபார்ட் அண்ட் எஃப்சிஐ. இப்போது நபார்ட் அண்ட் எஃப்சிஐ பற்றி நம்ம இன்னொரு செஷனில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஏன்னா நபார்டுக்கும் எஃப்சிஐக்குமான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளான் அண்ட் சிலபஸ் இது எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம இதுக்கான சிலபஸை டிஎன்பிஎஸ்சி கூடயும் ஐபிபிஎஸ்எஸ்ஓ கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நபார்ட் அண்ட் எஃப்சிஐ பற்றி நம்ம இன்னொரு செஷனில் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஐபிபிஎஸ்எஸ்ஓ பற்றின சம் பேசிக் நாலேஜ் பார்த்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கான ஏஓக்கான கிளாஸை ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஐபிபிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம். இதில் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கான சம் பேசிக் நாலேஜ் பார்த்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சிலபஸ்க்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்துட்டு 3 ஃபேஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ், லாஸ்ட்டாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 செக்ஷன், குவான்ஸ், ரீசனிங் அண்டு இங்கிலீஷ். இது 3 சேர்த்து மொத்தம் 125 மார்க்ஸ் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் நடக்கும். ப்ரிலிம்ஸில் நம்ம பேசிக் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும், மெயின்ஸ் லெவலுக்கு போயிடலாம். ப்ரிலிம்ஸில் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் கூட ப்ரிலிம்ஸ் லெவலை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மெயின்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் நாலேஜ். நம்ம அக்ரிகல்ச்சர் நாலேஜ் வந்துட்டு 60 கொஷின்ஸ் கேட்பாங்க. 60 கொஷின்ஸில் 35 to 40 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டாண்டர்டாக அட்டன் பண்ணால் போதும், ஈஸியாக மெயின்ஸ் லெவலை கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸ் படிக்கிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற புக் என்னென்னா இந்த 6 புக்ஸை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் 2 லெவலில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லெவல் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இதுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்த கிராஜுவேட்ஸ் எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இந்த எக்ஸாமுக்கு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் படித்தவங்க எலிஜிபிள். நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த ஏஏஓ எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது, நம்ம அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் பார்த்தோம்னா மொத்தம் 2 பேப்பராக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் 1 அக்ரிகல்ச்சர், நெக்ஸ்ட் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ். அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 200 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க், மொத்தம் 300 மார்க்ஸ் வந்துட்டு நம்ம பேப்பர் 1 எழுதுவோம். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுலேயும் ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க். ஸோ 200 மார்க்ஸ் வந்துட்டு நம்ம பேப்பர் 2 எழுதுவோம். டோட்டலாக நம்ம 500 மார்க்ஸ்க்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ரெக்கார்ட்ஸ்க்கு ஒரு 70 மார்க்ஸ், டோட்டலாக 570 மார்க்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போது பேப்பர் 1 அக்ரிகல்ச்சர், இதுக்கு நம்ம என்ன புக்கை ப்ரிஃபர் பண்ணலான்னா, நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு பெஸ்ட் புக் என்னென்னா எ காம்படிட்டிவ் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஆத்தர் பார்த்திங்கன்னா நெம்ராட் சுண்டா. இந்த புக்கை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த புக் வந்துட்டு படிக்க ரொம்ப எளிமையாக இருக்கும், புரிஞ்சிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சப்ஜெக்ட் வைஸாக டாபிக் வைஸாக எல்லாமே 1 வேர்ட் பேசிஸில் கொடுத்துருப்பாங்க. வாங்கி படித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அட் எ கிளான்ஸ், ஆர்கே சர்மா. தேர்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதில் 2 வால்யூம் இருக்குது. ஆத்தர் பார்த்திங்கன்னா அருண் கட்டியாயன். ஃபோர்த் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர். இந்த புக் பார்த்திங்கன்னா 1 வேர்ட் டைப் பேசிஸாக இருக்கும். இது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான செஷன் கரண்ட் அஃபேர்ஸ். எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னா, ஒரு புக் இருக்குது நியூ விஷால் பப்ளிகேஷன்ஸ். இவங்க இயர்லி ஒன்ஸ் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த புக்கை நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் படிச்சுட்டு நம்ம ப்ராக்டிஸ் செஷன் அட்டன் பண்ணி பார்க்கணும், ஒரு குயிஸ் செஷன் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுற வெப்சைட் என்னென்னா அக்ரி எக்ஸாம் ப்ரிஃபர் பண்ணுவேன் அண்ட் ஸ்டடி ஐக்யூ. நீங்கள் படிச்சுட்டு அந்த டாபிக் ரிலேட்டடாக குயிஸ் அட்டன் பண்ணணுன்னா நீங்கள் இந்த வெப்சைட் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூ விஷால் பப்ளிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பேப்பருக்கு பார்த்திங்கன்னா 4 புக்ஸ். இந்த ஃபஸ்ட்டு 4 புக்ஸ் போதும். நம்ம அக்ரிகல்ச்சர் சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த 4 புக்ஸ் ஐ திங்க் ஒரு 80% நம்ம கவர் பண்ணிடலாம். அண்ட் தென் நம்மளுடைய ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன், இது எல்லாமே சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அண்ட் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுற கண்டென்ட் இது எல்லாமே சேர்த்து அக்ரிகல்ச்சருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த செக்ஷன் எப்படி படிக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா 75 மார்க்ஸ் வந்துட்டு சயின்ஸ் ரிலேட்டட் சோஷியல் ரிலேட்டடாக கேட்பாங்க. இதுக்கு நம்ம 6th to 12th புக்ஸ் வந்துட்டு படித்தா போதும். அடுத்தது 25 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் செக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடுக்கு RS அகர்வால் புக் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இன்றைக்கான ஃபஸ்ட்டு செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் நம்ம செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோக்கான லிங்க் அனுப்புங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபைஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த செஷனில் நான் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். அண்ட் உங்களுக்கு எந்த நோட்ஸ்க்கான PDF ஆவது வேணும்னாலும் சொல்லுங்கள், அதையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் to become an agriculture officer. Thank you friends.